வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பசில் என்னென்னா கெஸ் த சாங். இங்கே இருக்க இந்த 4 இமேஜையும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். ஈஸி தான், கண்டுபிடிங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செகண்ட் பசிலுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் தளபதி ரசிகர்னு பார்க்கலாம். ஏன்னா நானுமே தளபதி ரசிகர் தான், அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செகண்ட் பசிலுக்கு போயிடலாம். செகண்ட் பசில் என்னென்னா கெஸ் த கேக். இங்கே இருக்க இந்த 2 இமேஜை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். இதுவும் ஈஸி தான், கண்டுபிடிங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க தேர்ட் பசிலுக்கு போயிடலாம். தேர்ட் பசில் என்னென்னா கெஸ் த டே. இங்கே இருக்க இந்த 2 இமேஜை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டே வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். வீக்கெண்ட் ஃபஸ்ட் டே தான், இதான் க்ளூ. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபோர்த்து பசிலுக்கு போயிடலாம். ஃபோர்த்து பசில் என்னென்னா கெஸ் த சாங். இங்கே இருக்க இந்த 4 இமேஜை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வரும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபைனல், அதாவது 5th பசிலுக்கு போயிடலாம். இதுவும் சேம் கொஸ்டின் தான், ஃபஸ்ட் ஆர் 4th கொஸ்டின் மாதிரி. கெஸ் த சாங். இங்கே இருக்க இந்த 4 இமேஜை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வரும். ஈஸி தான், கண்டுபிடிங்க. இந்த சாங் வந்து நிறைய பேரோட ஃபேவரட் சாங்காக கூட இருக்கலாம். கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்படி கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் கேட்ட நீங்கள் 5 ரிலேலுக்கும் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, சூப்பர். உங்களுக்கு ஒரு காங்கிராட். ஒரு வேளை சிலர் வந்து கண்டுபிடிக்க மாட்டீங்க. அப்படி கண்டுபிடிக்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் பார்த்துக்கோங்க. ஒரு வேளை கமெண்ட் செக்ஷனில் இந்த 5 எதுக்கான பதில் இல்லைன்னா இதையும் நான் ஷார்ட்ஸாக பார்ட் பை பார்ட்டாக பிரித்து நான் தனித்தனியாக ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. நான் எதனால் ரெடி பண்ணியிருக்கேன்னா ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வந்து நார்மல் வீடியோ பார்க்க மாட்டீங்க, நார்மல் வீடியோ பார்க்குறவங்க வந்து ஷார்ட்ஸ் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி அதில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நம்ம சேனலுக்குள்ளே போய் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு அடுத்த செகண்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அங்கே வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எனக்கு மெமரிஸும் வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ஸ் போட்டுட்ருந்தேன், அப்புறம் ரிடில்ஸ், அப்புறம் இல்யூஷன், இப்போ பசில்ஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கடுத்து நான் இந்த மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து நான் இந்த வீடியோ போடலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த விடுகதைகள் 4 பார்ட்டுன்னு சொல்லி நிறைய விடுகதை பார்ட் பை பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன். நம்ம சேனலுக்கு போய் அதையும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலோட டெக்கரேஷன் டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு குறை ஏதாவது இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும், அப்படி மாற்றினா ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் அப்படி மாற்றிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.